ஹலோ. ஹலோ கேக்குதா? ஓகே. ஓகே. ஸ்கிரீன் விளங்குதா? எஸ், விளங்குது. ஓகே. ஓகே, குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு நாங்க மோட்டிவேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இன் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்ல என்ன மாதிரி பேப்பர் கொஸ்டின்ஸ் வரும் அண்ட் எப்படி ஆன்சர் வந்து கொடுக்கலான்றத மெயினா வர கொஸ்டின்ஸை வச்சு இந்த செஷன்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்டா பார்ப்போம் பேப்பர் 2022ல வந்த ஒரு கொஸ்டின் ஒன்று. இது வந்து மோஸ்ட்லி பேப்பர்ஸ்ல வாரத்துக்கு சான்சஸ் கூட உள்ள ஒரு கொஸ்டின் தான் இன்னைக்கு நான் இப்ப எடுத்திருக்கேன். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் சிமிலர் டேர்ம்ஸ் வித் சிமிலர் மீனிங் which can be used interchangeably. Do you agree with the above statement? Justify your answer. ஸோ இதுல என்ன கேக்குறாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலும் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் சிமிலர் டேர்மா, அந்த மாதிரியான ஒரு கொஸ்டினுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ many organizations use the terms performance appraisal and performance management interchangeably for their employee evaluation process. However, these two terms are not same. Yes, இது வந்து யூஸ் பண்றாங்க. எதுக்காக யூஸ் பண்றாங்க? எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஸோ ரெண்டுமே ஒரே பர்பஸுக்காக கிட்டத்தட்ட யூஸ் ஆனாலும் கூட ரெண்டுமே சிமிலர் டேர்ம் இல்லை. ஓகேயா? பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இஸ் a narrow concept while performance management is much broader. இங்க narrow broaderன்றது என்னது? இது வெரி வெரி காமனான ஒரு விஷயம். நெரோன்றது வந்து குறுகிய கால கான்செப்ட்னு சொல்றது. ப்ரோடர்னா என்னது? ரொம்ப லாங் டேர்மான ஒரு கான்செப்ட். அதாவது நீண்ட காலம் நாங்க அதை செயற்படுத்துறதன் மூலமா மட்டும் இது வந்து என்ன நடக்கும்னு சொன்னா ஏற்புடையதாக மாறுங்கிறது தான் என்னது? பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். அதை வந்து குறுகிய டேர்ம்ல நமக்கு கொண்டு வர முடியாது. கொண்டு வர முடிஞ்சாலும் அது அந்த அளவு என்ன இருக்காது, ஒரு வேல்யூபிளா நமக்கு இருக்காது. அதை எப்பயுமே நாங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ஷார்ட் டேர்ம்ல நாங்க மெயின்டைன் பண்றோம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறோம்னா அது என்னது? பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்டா இருக்காது. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்றது அந்த டேர்முக்கான பெர்ஃபார்மன்ஸை நாங்க பாக்குறத தான் சொல்லுவோம் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஒர்க் பண்ற எல்லாத்துக்குமே பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னா என்னன்ற ஐடியா கட்டாயம் இருக்கும். பிகாஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சரி, டீம் வைஸும் சரி, இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்றது annually அல்லது அதாவது ஒரு வருடத்துக்கு ஒருக்காவோ சரி, அல்லது 6 மாதங்களுக்கு ஒருக்காவோ சரி, அல்லது குவார்டர்லி அந்த மாதிரியாவோ சரி, அதாவது ஒரு வருஷத்தை 4ஆ பிரிக்கப்பட்டு செய்யறதுனாலும் சரி, இது என்ன நடக்கும்? பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்றது ஒண்ணு செய்வாங்க. சம்டைம்ஸ் சில கம்பெனிஸ்ல வந்து
அத சரிவர செய்வாங்க. அதாவது அதுக்கான ஒரு ஃபார்மட் ஒண்ணு வச்சு, இந்த மாதிரி தான் அத கொண்டு போகணுங்கிறத சரியா செய்வாங்க. சில அப்ரைசல்ஸ் வந்து எப்படி நடக்கும்னு சொன்னா, சாஃப்ட்வேர்ஸ் மூலம், சில அப்ளிகேஷன்ஸ் மூலம் ஜஸ்ட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அ எக்ஸாம்பிளா சொல்லப்போனா, ஒரு டேட்டா என்ட்ரி சிம்பிளா பேசிக்கா எடுத்தா, அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ வந்து ஸ்பீட் வச்சு செய்வாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான விஷயம். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் இந்த ஸ்பீட் அதாவது எப்படி வொர்க் பண்றாங்கன்றத மட்டும் வச்சு கூட பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ற கம்பெனி இருக்கு. பிகாஸ் அது ஒரு அ என்ன சொல்றது? லோவர் லெவல் பேஸ்ல இருந்து போற ஒரு பொசிஷன்றதால, சும்மா சிம்பிளா செய்ற மாதிரி இருக்கு. இதுவே நாங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு டார்கெட் பண்ற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ்ல ஒரு என்ன சொல்றது? ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல், மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி போற டைம்ல வந்து ஒரு ப்ரமோஷன் அல்லது ஒரு இன்கிரிமென்ட்டுக்காக இப்படி வெயிட் பண்றவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்றது வந்து ஒரு ஃபார்மட்ல போகும். அந்த மாதிரி என்ன ஃபார்மட்ல போகுதுன்றதெல்லாம் நாங்க இனி வரும் செஷன்ஸ்ல வந்து ரொம்ப கிளியரா அத தனி டாபிக்காவே எடுத்து பார்ப்போம். அடுத்தது the latter includes many different activities which ensure the performance of the employees is aligned to the ultimate goal of the organization. Performance appraisal is the process by which organization evaluate employees job performance. So நான் இத வந்து இப்ப சொன்னதுதான். இது வந்து ஒரு டெஃபினிஷன் வொர்த் அண்ட் டேவிஸ் 1985ல கொடுத்த ஒரு டெஃபினிஷன் இது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்றது வந்து என்னது? ஆர்கனைசேஷன் அதாவது கம்பெனி வந்து ஜாப் பெர்ஃபார்மன்ஸ் எம்ப்ளாயியுடைய ஜாப் வந்து என்ன மாதிரியான ஒரு நிலையில வந்து இருக்குதுங்கிறத தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்துறது தான் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஸோ நீங்க ஆன்சர் கொடுக்க இப்ப இந்த கொஸ்டினுக்கு மெயினா வந்து என்ன ஃபர்ஸ்ட்டா குடுப்பீங்க? இதுதான். தீஸ் 2 டெர்ம்ஸ் ஆர் நாட் த சேம்ங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா? அந்த அண்டர்ஸ்டாண்ட் இருக்கான்றது தான் இந்த கொஸ்டினுக்கான மெயின் விஷயம். இத நீங்க சரியா குடுத்தீங்கன்னா, எஸ்ன்னு குடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அடுத்த ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க அடுத்து குடுக்க போற ஆன்சர்ஸ்க்கெல்லாம் வேல்யூவே இல்லாத மாதிரியான ஒரு நிலைக்கு தான் இது போகும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து மார்க்ஸ் என்ன ஆகும்னு சொன்னா, அப்படியே கட் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் கூட இருக்கு. அது வந்து பேப்பர் கரெக்ஷனுக்கு வாரவங்கள பொறுத்து இருக்கு. இப்ப வந்து நீங்க வந்து சரி எஸ்ன்னு போட்டுட்டு ஆன்சர் எழுதிருக்கீங்க. அந்த ஆன்சர் எல்லாம் சரின்னு பாவம் பார்த்து குடுக்குறவங்களும் இருக்காங்க. பட் நீங்க இருக்கிறது ஃபைனல் லெவல். ஸோ என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னா, உங்களுக்கான அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும், நாலேட்ஜும் 100% சரியா இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டா செய்ய வேண்டியது, தீஸ் 2 டெர்ம்ஸ் ஆர் நாட் த சேம். இந்த 2 விஷயங்களுமே என்னது? சேம் இல்ல. என்னதான் இன்டர்சேஞ்சபிலிட்டி வந்து யூஸ் ஆகுது, இவாலுவேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னாலும், 2மே வேற வேற டெர்ம். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்றது நேரோ கான்செப்ட், குறுகிய கால கான்செப்ட். பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து ப்ராடர் தென் த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கான்செப்ட். ஓகேயா? ஸோ இத கிளியரா இருந்தீங்கனாலே, அடுத்தடுத்து நீங்க குடுக்க போற ஆன்சர் கிளியரா இருக்கும். பிராக்டிகலா நீங்க ஆன்சர் குடுக்கலாம். இத வந்து பாடமாக்கிட்டு போய் தான் குடுக்கணும்ட்டு இல்ல, எழுதணும்னு இல்ல. ஸோ நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்து, அது மூலமா நீங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் எப்படி போகுது, பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மென்ட் எப்படி போகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணா, உங்களுக்கான மார்க்ஸ் என்ன நடக்கும்? இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ there is no one universal
universally accepted definition for the term performance appraisal. Many scholars and researchers in the field of management have given different definitions to performance appraisal based on their own views. So என்ன சொல்றாங்க இதுல performance appraisalக்கான ஒரு என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்ச எக்ஸெப்டடான ஒரு டெஃபினேஷன் வந்து இல்ல. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி டெஃபினேஷனை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. சோ நீங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒரு 2 பேர் கொடுத்த டெஃபினிஷனை கொண்டு போயிட்டு சொல்லிட்டு உங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் சொல்லணும். என்ன உங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து இப்ப நான் சொல்ற பாயிண்ட்ஸ்ல இருந்து எடுக்கலாம். இது வந்து என்னது நெரோ கான்செப்ட் ஒண்ணு. ஒரு ஆர்கனைசேஷன்ல குறுகிய காலத்துல என்ன மாதிரியாக தொழிலாளர்கள் வந்து அதாவது எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறாங்கன்றத வந்து அனலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டூல் அல்லது ஒரு விஷயம் தான் என்னது பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். இதுதான் வந்து மெயின் கான்செப்ட், பேசிக்கான கான்செப்ட். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே ஆன்சரை வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கலாம். எப்பவும் சொல்றதுதான், ஆன்சர் கொடுக்கும் போது தேவையில்லாதத வந்து ஒரு வேர்டை வந்து இன்னும் விரிச்சு விளங்கப்படுத்தணும்னு போகாம எது முக்கியமோ அதை மட்டும் இன்க்ளூட் பண்ணி, எக்ஸாம்பிள் ஒண்ண இன்க்ளூட் பண்ணி, 2 பேர் சொன்ன ஒரு அக்செப்டடான ஒரு டெஃபினிஷனை இன்க்ளூட் பண்ணி, உங்களுடைய ஓன் எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து, அப்படி கொடுக்கிற நேரம் மட்டுமே உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து சரியா வரும். அண்ட் இன்னொரு டெஃபினிஷன் இருக்குது என்னன்னா, performance appraisal is any procedure that involves setting work standard, assessing the employee's actual performance relative to those standards, and providing feedback to the employee with the aim of motivating him or her to eliminate performance deficiencies or to continue to perform above par. So above part. So என்னது சொல்றாங்க இதுல, பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்றது வந்து ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் வந்து அது எனி ப்ரொசீஜர் எதோட இன்வால்வ் ஆகுறது, ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸும் அப்புறம் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸுக்கும் ரிலேட் ஆகுற ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ற, அதாவது ஒரு ஒர்க் இருக்குன்னு வைங்க, அந்த ஒர்க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அது எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு ஒரு என்ன சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். என்ன மாதிரியாக அந்த குறிப்பிட்ட வேலையை சரிவர செய்ய வேண்டும் என்பதற்கான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நாங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதாவது HR செலக்ட் பண்ற ஒருத்தங்களா இருந்தா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் JDன்னு ஒண்ணு இருக்கும்ன்றது. அந்த JDல வந்து சரியா மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த பர்டிகுலர் டெசிக்னேஷனுக்கான ரோல் என்னது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னது. சோ அங்க மென்ஷன் பண்ண அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரோல நீங்க சரிவர செஞ்சு கொண்டு செல்கிறீர்களா என்பதை வந்து என்ன செய்யறது, பரிசீலித்து பார்ப்பதற்கு யூஸ் பண்றது தான் என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். அத நாங்க செஞ்சு பரிசீலிச்சதுக்கு அப்புறம், அதாவது கம்பெனில தொழில் வழங்குனர் வந்து அத பரிசீலிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான ஃபீட்பேக் சரிவர செஞ்சிருந்தா அதுக்கான ஒரு ரெகக்னிஷனோ அல்லது வந்து ஒரு பாராட்டு அல்லது அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்போ அந்த மாதிரியான விஷயங்களை ஃபீட்பேக்கா சொல்லுவாங்க அல்லது மோட்டிவேட் பண்ணுவாங்க. இது வந்து நீங்க சரிவர செஞ்சிருக்கீங்க, இன்னும் வந்து செய்யறதுக்கான திறமை இருக்குன்ற மாதிரியான விஷயங்களை கொடுப்பாங்க.
அப்புறம் என்ன நடக்கும்? சோ இப்ப வந்து மைனஸ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா, அத வந்து என்ன செய்வாங்க? சொல்லி அத திருத்தி அத இல்லாம ஆக்குவாங்க. அப்படி இல்லாட்டி என்ன செய்வாங்க? சரிவர செஞ்சுட்டு போனா, அது இன்னும் சிறப்பா எப்படி கன்டினியூவா தொடர்ந்து செய்றதுன்றதுக்கான ஒரு விஷயம் குடுப்பாங்க. இதுதான் வந்து பேசிக்காவே பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்ற கான்செப்ட். சோ நெக்ஸ்ட் பார்ப்போம். பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மென்ட்னா என்னது? Performance management is a systematic process for implementing organizational performance by developing the performance of individuals and teams. So, organization ஒரு கம்பெனியின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வருது? சும்மா ஒரு கம்பெனிய நாங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடந்துருமா? இல்ல. இதுக்கான மெயின் அசெட் யாரு? எம்ப்ளாயி. அப்ப நாங்க என்ன செய்வோம்? ஒரு இண்டிவிஜுவல் அல்லது ஒரு டீம், ஒரு குரூப், ஒரு குழு, ஒரு தனிநபர் அல்லது குழு எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? ஒரு கம்பெனி. அப்ப அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ வந்து டெவலப் பண்ணா தான் என்ன நடக்கும்? கம்பெனிக்கான முழு கம்பெனிக்கான பெர்ஃபார்மன்ஸுமே சரிவர செய்ய ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும். இப்ப பெர்ஃபார்மன்ஸ்னா வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு இது இருக்கும். அதாவது நாங்க ஏ லெவல்லயோ சரி, ஓ லெவல்லயோ சரி செயல்திறன்னு ஒண்ணு படிச்சு இருப்போம். அந்த ஒரு விஷயம் தான் இங்க வந்து ஆர்கனைசேஷன்ட மெயின் விஷயமாவே இருக்கு எல்லாத்துக்குமே. கோல வந்து அச்சீவ் பண்றதுக்கோ சரி, கம்பெனியோட லெவல வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கோ சரி, இந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்றது தான் முக்கியமான விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பெர்ஃபார்மன்ஸ் செயல்திறன வந்து நாங்க தனிநபர் அல்லது குழுக்களுக்கிடையே அதிகரிக்கும் பொழுது, ஒரு விஷயத்த பயன்படுத்தி மோட்டிவேஷனா இருக்கலாம், ட்ரெய்னிங்கா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயத்த பயன்படுத்தி நாங்க டெவலப் பண்ணி விடுறதன் மூலமா தான் என்ன நடக்கும்னு சொன்னா, ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸும் டெவலப் ஆகும். சோ அத வந்து சிஸ்டமேட்டிக்கா செய்வாங்க. சிஸ்டமேட்டிக் ப்ராசஸா வச்சு செய்வாங்க. இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் லெவல்லயும் சரி டிஃப்ரெண்ட் ஆகும். வேறு வேற மாதிரியான ப்ராசஸ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றதுக்கான பேசிக் இதுதான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்றது ஒரு தனிநபர் வந்து எவ்வாறாக அந்த செயல்திறனை வந்து சரிவர செஞ்சுட்டு போறாரா? அல்லது அதே லெவல்ல தான் இருக்குதா? அல்லது குறைந்து இருக்குதா? அந்த குறிப்பிட்ட தொழிலுக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவருக்கு இருக்குதா இல்லையா? அதாவது ஜேடில மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டீஸையும், ரோல்ஸையும் எடுத்துட்டு போறாரா? அத அந்த மாதிரியான விஷயங்கள பார்க்கிறது தான் என்னது? பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது என்னது? ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸுமே நாங்க ஒரு இண்டிவிஜுவல் அல்லது டீம்ட பெர்ஃபார்மன்ஸ் டெவலப் பண்றதன் மூலமாக நாங்க வந்து அத டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போறது தான் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். It is a process which combines goal setting, performance appraisal, and employee development into a single system. So இதுல உங்களுக்கு விளங்குதா? பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் குள்ள வாரது தான் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், கோல் செட்டிங், எம்ப்ளாயி டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் உள்ளடக்குனது தான் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு ஒரு பேப்பர்ல. பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல உள்ளடக்குனது தான் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த கூற்று சரியா? அத விளக்குங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் அதுவும். எப்படி பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் சிமிலர் டெர்ம்ஸ்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்.
ஓகேயா? டு யூ அக்ரி வித் தி அபவ் ஸ்டேட்மெண்ட்? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்ன்னு வந்துருச்சு. ஸோ இதன் மூலமா என்ன விளங்கிக் கொள்றீங்கன்னா, ஒரு கொஸ்டினையே வந்து பலவிதமா மாத்தி கேட்பாங்க. அதுக்கு நீங்க கொடுக்கிற எஸ் ஆர் நோ அந்த பதில்ல தான் ஃபுல் ஆன்சருக்குமான அந்த வேல்யூவே இருக்கு. ஸோ அத நீங்க வந்து ஒவ்வொரு லைனையும் நீங்க ரீட் பண்ணும் பொழுது, அத இன்க்ளூட் அதாவது நீங்க அத வந்து மென்ஷன் பண்ணி, இதுதான் இந்த விஷயம். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மென்ட்க்குள்ள உள்ளடக்குனது. ஸோ வந்து அதுவும் இதுவும் ஒன்றில்ல. அப்படிங்கிறத விளங்கிக்கணும். சம்டைம்ஸ் இந்த முறை வேற மாதிரியா கேட்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இன்க்ளூட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அது சரியா? இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒன்லி இன்க்ளூட்ஸ் வாட்? பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஸோ இத வந்து கிளியரா இருக்கணும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. விஷயம் புரிஞ்சா கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு தேவையே இல்ல. ஸோ இப்ப விளங்கிச்சா? இது வந்து என்னது? நீங்க ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்கொள்ளலாம். அதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்னு போட்டுட்டு, ஒரு 3, 4 லைன்ஸ் எடுத்து அதுக்குள்ள என்னென்ன கம்பைன்ஸ் ஆகுது. கோல் செட்டிங்ஸ் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இருக்கு, எம்ப்ளாயி டெவலப்மென்ட் இருக்கு. இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா செஞ்சு கொடுக்கிறது தான் என்னது? பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ விச் aims to ensure the employee's performance supporting to the organization's strategic aims. So we all know that the employee's performance is the main part which supports the organization's strategic aims. So என்னதான் strategically நாங்க வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கலா பேக்வர்ட்ல இருந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து பிளான் பண்ணாலுமே, இந்த எம்ப்ளாயீஸோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம நாங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக் எய்ம்ஸையோ கோல்ஸையோ அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நீங்க ஹெச்ஆர் எடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டடா தான் இருக்கும். ட்ரெய்னிங் இல்லாம மோட்டிவேட் ஆக மாட்டாங்க. மோட்டிவேட் இல்லாம ட்ரெயின் ஆகுறதுக்கான மைண்ட் செட் வராது. மோட்டிவேஷன் இல்லாட்டி பெர்ஃபார்மன்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதே லெவல்லயே இருப்பாங்க. அது இன்னொரு விஷயம் இருக்குது சாட்டிஸ்ஃபேக்ஷன், டிசாட்டிஸ்ஃபேக்ஷன்றது. அதுவுமே இதோட இன்டர் கனெக்ட் ஆனது. ஸோ உங்களுக்கு ஹெச்ஆர்ன்ற சப்ஜெக்ட் எடுக்கும்போது, ஆன்சர்ஸையும், கொஸ்டின்ஸையும் கிளியரா விளங்கிக் கொள்றது முக்கியம். அது மட்டும் இல்லாம ஆன்சர்ஸ் கொடுக்கிறது ஈஸி. ஏன்? இது எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு இன்டர் கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ அத வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க அந்த ஒரு டார்கெட்ட வச்சுட்டு இதெல்லாமே இன்டர் கனெக்ட்டா இருக்கு. ஸோ படிக்கிறது ஈஸின்ற ஒரு விஷயத்த வச்சுட்டு, நீங்க இப்ப ரீட் பண்ணீங்கனாலேவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத வொர்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தங்களா இருந்தா கூட, இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு ரீட் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொன்னா, ஈஸியா அப்சர்வ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அடுத்தது performance management, therefore, is not a mere meeting with employees once or twice a year to review how they have performed. Rather, it is about setting goals to meet organizational aims, interacting weekly, monthly, or yearly with employees to ensure their continuous improvement, and ensuring the employees have necessary training to perform their jobs. So, நான் இதுல சொன்னதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் தானே இப்ப. உங்களுக்கு கிளியரா விளங்குது தானே? அதாவது என்னன்னா, பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் மாதிரி ஒரு நேரோ கன்செப்ட், அதாவது குறுகிய காலத்துல சொல்லிட்டு விடுறது இல்ல. அத வந்து வீக்லி, மந்த்லி, இயர்லின்னு டெய்லின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டே இருக்கணும். அதாவது அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எம்ப்ளாயீஸ. அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரெய்னிங் தேவைப்படுதான்ட்டு பார்த்துட்டே ட்ரெய்னிங் குடுக்கணும். அப்பதான் பெர்ஃபார்மன்ஸ இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராட் கான்செப்ட். எப்பவும் ரன் ஆகிக்கிட்டே இருக்க வேண்டிய கான்செப்ட். அத விட்டுட்டு கேர்லெஸ்ஸா இருந்தா, உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் செய்யறதே அவசியம் இல்லாத ஒரு விஷயமாகும். ஏன்? பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்ட சரியா பண்ணலாட்டி அங்க என்ன நடக்கும்? பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காவே இருக்காது. அப்ப நீங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் செஞ்சா என்ன நடக்கும்?
தெளிவா தெரியும். எப்படியுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் லோவா தான் இருக்குது. செய்யறது யூஸ் இல்ல. செய்றதால டைமும் வேஸ்ட், காஸ்டும் வேஸ்ட்ன்றது தெரியும். ஸோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மென்ட் ஒழுங்கா இருந்தா தான், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் செய்றதுலயே ஒரு மீனிங் இருக்கும். ஓகேயா? If you closely look into these definitions, you will understand that performance appraisal is also a part of this broader performance management. So performance managementக்கு உள்ளுக்கு உள்ள ஒரு பார்ட் தான் performance appraisal தவிர ரெண்டுமே சேம் கிடையாது. And பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ வந்து நான் வந்து காமனா சொன்னேன். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல எது எதுக்குமான இன்டர் கனெக்ஷன் இருக்குது. இதனால தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ரன் ஆகுதுன்றத சொன்னேன். இப்ப இந்த பாயிண்ட்ஸ் மூலமா பார்க்கலாம். அதாவது இது வந்து ஸ்டடி மெட்டீரியல்ல உள்ள பாயிண்ட்ஸ் தான். என்ன மாதிரி சரியா இதுக்கான நாலேஜ எடுக்கலான்றத. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்றது டாப் டவுன் அசஸ்மெண்ட். பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது ஜாயிண்ட் ப்ராசஸ் த்ரூ டயலாக். ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி டாப் டவுன் அசஸ்மெண்ட்ன்றது பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வந்து ஒரு சீனியர் லெவல் ஒருத்தங்களால தான் வந்து ஜூனியர் லெவலுக்கு செய்யப்படுற ஒரு விஷயம். இது வந்து ஒரு டாக்குமெண்டரி மூலமாக செய்யறது தான் வந்து அதாவது என்னது பேப்பர் ஒர்க்ஸ் மூலமா செய்யறது வந்து யூஸ்வலா நடக்கிற ஒரு விஷயம். அல்லது அப்ளிகேஷன்ஸை வச்சு இப்ப வர இந்த பெர்ஃபார்மன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அதுகளை வச்சு கூட செய்வாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது என்னது? அது ஒரு ஜாயிண்ட் ப்ராசஸ் த்ரூ டயலாக்ஸ்ன்றது என்ன மாதிரியான கோல் செட்டிங்ஸ் செய்யலாம், என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல செய்யலாம், எப்படி ஒரு இண்டிவிஜுவல் டீம்ட பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், மோட்டிவேஷன், என்ன மாதிரி ட்ரைனிங் இதெல்லாம் பிளான் பண்றது, அல்லது ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது மூலமா கூட என்ன நடக்கும். பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து பாசிபிளான ஒரு விஷயம். ஸோ annual appraisal meeting continuous review with one or more formal reviews. ஸோ இது ரெண்டுமே கூட நான் வந்து கொஞ்சம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். யூஸ் ஆஃப் ரேட்டிங்ஸ். ரேட்டிங்ஸ் லெஸ் காமன். ஸோ வந்து இது வந்து ரேட்டிங்ஸ் தான் மெயின். நான் சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சரியா அச்சீவ் ஆகியிருக்கா அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ், அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் சரியா இருக்கா அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்ன மாதிரி இருக்கு அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ், அண்ட் அவங்களுடைய சூப்பர்வைசர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு, அதாவது அவங்களுடைய சீனியர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்க மேல இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் வைஸும் ரேட்டிங் வைஸும் வந்து ஒரு ஃபார்மட்டே செஞ்சு வச்சிருப்பாங்க. அதன் மூலமா தான் இது போகும். இது ரேட்டிங்ஸ்ன்றது வந்து காமனாவே லெஸ்ஸா தான் இருக்கும். என்ன சொன்னா அவங்க ரேட்டிங்ஸ் பார்க்கறதில்ல, பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா இல்லையா அதை எப்படி ட்ரைனிங் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறது தான் அங்க மெயின் விஷயமா இருக்கும். And focus on quantified objective, focuses on values and behaviors as well as objectives. So இது நான் சொன்ன மாதிரி தான். அதாவது ஒரு கால்குலேஷன்லயே இருக்கும். இத்தனை பாயிண்ட்ஸ் இவங்களுக்கு இந்த மாதிரி இத்தனை இது வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல அவங்க இருக்காங்க, எந்த லெவல்ல இருக்காங்க. இங்க வந்து என்னது பிஹேவியர்ஸ் தான். அவங்க என்ன மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல இருக்காங்க, என்ன மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் டீம்ஸ் வச்சிருக்காங்க, அது வந்து ஆர்கனைசேஷனல் கோலோட வந்து ஃபிட் ஆகி வந்து மூவ் ஆகுதா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து மேனேஜ்மெண்ட்ல இருக்க போகுது. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். காம்ப்ளெக்ஸ் பேப்பர் ஒர்க்ன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து டாக்குமெண்டேஷன் வந்து அவ்வளோ பெருசா இருக்காது. அந்த பேப்பர் ஒர்க்ன்றது அவ்வளோ பெருசா இருக்காது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, நடைமுறையில வந்து மூவ் ஆகிக்கிட்டே போற ஒரு விஷயம். டிரெக்ட்டா வந்து சொல்லுவாங்க. டிரெக்ட்டா அப்சர்வ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றவங்களா இருந்தா தெரியும். உங்க கூட இருக்கவங்க கலீக்ஸ்
அல்லது உங்களுடைய சீனியர்ஸ் வந்து உங்கள வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மோட்டிவேட் பண்ணக்கூடிய மாதிரி சீனியர்ஸும் இருக்காங்க. டிமோட்டிவேட் பண்ணி டிப்ரஷனுக்குள்ளாக்குற சீனியர்ஸும் இருக்காங்க. பட் சரியான ஒரு முறைனா சீனியர்ஸ்ன்றவங்க வந்து மோட்டிவேட் பண்றவங்களா தான் இருக்கணும். அப்பதான் ஒரு டீம் ஒர்க்க வந்து சரிவர செஞ்சு அதுக்கான அவுட்புட்ட குடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல தான் இது போகுமே தவிர, பேப்பர் ஒர்க்ல பாயிண்ட்ஸ் போட்டுட்டு, மார்க்ஸ் போட்டுட்டு டெய்லி ருட்டீன வந்து கொண்டு போறது சாத்தியமானது இல்ல. அத வந்து இந்த அப்ரைசல் மூலமா ஆனுவலி அந்த மாதிரி செய்றது தான் என்னது சாத்தியம். Conducted by the HR department, conducted by managers and supervisors. இதுவும் நான் வந்து மேல உள்ளத எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனேன். ஸோ என்னது அது வந்து சீனியர்ஸ், சூப்பர்வைசர்ஸ், டாப் லெவல் அதாவது நீங்க இருக்க லெவலுக்கு மேல உள்ள மேனேஜர்ஸ் அந்த மாதிரியானவங்களால தான் கண்டக்ட் பண்ண முடியும். அவங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கான மீட்டிங்ன்றது அது மீட்டிங் மாதிரி இருக்காது. ஒரு டைம் குடுப்பாங்க. எல்லாரும் வந்து எப்ப வந்து வொர்க் பிரஷர் குறைவா இருக்குன்ற டைம் குடுத்து டிஸ்கஷன் மாதிரி தான் போகும். அல்லது டெய்லி உங்க பக்கத்துல வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேல தான் இது போகும். ஸோ இது வந்து retrospective approach இது வந்து future oriented. ஸோ future orientedன்றது வந்து என்னது? இதுவும் வந்து நான் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லயும் சொல்லும்போதே சொல்லிட்டு போனேன். அதாவது நான் வந்து ஃபியூச்சர்ன்றது நாளைக்கு கூட ஃபியூச்சர் தான். அடுத்த நிமிஷம்ன்றது கூட ஃபியூச்சரா தானே இருக்கும். ஸோ நீங்க இப்ப விட்ட தப்ப இனி விடக்கூடாது. அதாவது இந்த பெர்ஃபார்மன்ஸ் இப்படியே இருந்தா சரி வராது. நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்து நீங்க நல்ல ஒரு லெவல்ல இருப்பீங்கன்றதுக்கான ஒரு டார்கெட். நீங்க நல்ல லெவல்ல இருந்தான்னா, அதாவது தொழிலாளர்கள், எம்ப்ளாயீஸ் வந்து நல்ல லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ற நேரம் தான் ஆர்கனைசேஷனுக்கும் என்ன நடக்கும், அது வந்து கோலையும் அச்சீவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். often linked to compensation, not usually linked to compensation. ஸோ இது நான் சொன்னேன் ஆல்ரெடி உங்களுக்கு என்னது பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்றது ஒரு ப்ரமோஷனுக்காகவோ, ஒரு ரெகக்னிஷனுக்காகவோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான ஒரு விஷயத்த செய்யக்கூட மாதிரியான அல்லது இன்கிரிமெண்ட் மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. பட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது என்னது? டெய்லி வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க இத செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த நாளே வந்து சேலரி கூட்டி தரேனோ, அல்லது ப்ரமோட் பண்ணி விடுறேனோ சொல்றது இல்ல இது பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். அது வந்து உங்கள இண்டிவிஜுவலாவே, டீமாவே வந்து ஒரு என்ஹான்ஸ்மென்ட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு அட்வைஸாவோ, மோட்டிவேஷனாவோ செய்றது தான் இது. ஓகேயா? இதுல எனக்கு தெரிஞ்சு நல்லா கிளியர் ஆகியிருக்கும் எல்லாருக்குமே பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னா என்ன, பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்றது. ஸோ அத வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்கொள்றதுக்கு வேண்டிய அவசியமே இல்ல. என்ன மாதிரி கொஸ்டின் வந்தாலும் ஈஸியா எழுதலாம். 2ம் சேமான்னு கேட்டா இல்லன்னு சொல்லி எழுத போறீங்க. அல்லது என்னது பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்க்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் வருமான்னு கேட்டா இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்க்குள்ள தான் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வரும். அல்லது வேற எப்படி கேட்கலாம்? பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வந்து நேரோ கான்செப்ட், பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராடஸ்ட் கான்செப்ட், தென் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். டூ யூ அக்ரி திஸ் ஸ்டேட்மெண்ட்ன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நீங்க வந்து இதே மாதிரி தான் பதில் எழுத போவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க எழுத போற ஆன்சர் சொன்னா தான் இருக்கும். ஆனா அந்த கொஸ்டின் என்ன மாதிரி வரும்? வேற வேற மாதிரி வரும். அதுல நீங்க குடுக்குற அந்த எஸ் ஆர் நோ அல்லது அந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி 2 எஸ்ன்னு சொல்ல முடியாது, நோன்னு சொல்ல முடியாத மாதிரியான ஒரு கேள்வி கேட்டா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் குடுத்து நீங்க எழுதலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எஸ்ஸோ, நோன்னு சொல்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கூட வரும். ஸோ அத கன்ஃப்யூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொரு கொஸ்டின நாங்க பார்ப்போம். இது உங்க ஸ்டடி மெட்டீரியல்ல பிளாக் 1 செஷன் 8ல இருந்து ஆன்சர் குடுக்கக்கூடிய மாதிரி ஒரு கொஸ்டின். இதுவும் பேப்பர்ல வந்த கொஸ்டின் தான்.
increased amount of motivation will not always lead to higher performance. Under high level of motivation, employees' performance may be decreased. How do you explain the above statement? இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு do you agreeன்னு கேட்டு நீங்க நோன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஃபுல் ஆன்சரே இல்லாம போயிடும். ஏன்னு சொன்னா எஸ், இது உண்மையான ஒரு விஷயம். நீங்க உங்களுடைய மோட்டிவேஷன் லெவல அதிகரிக்கிற நேரம், பெர்ஃபார்மன்ஸும் அதிகரிக்கும்ன்றது எல்லா நேரத்திலயும் பாசிபிள் இல்ல. சில நேரம் அதிகப்படியான மோட்டிவேஷன் கொடுக்கும்போது, பெர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆகுறதுக்கான சான்சஸும் கூட இருக்கு. இது என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல வரும்னு பார்ப்போம். சோ அதுக்கு give me 1 minute. Okay, let's continue. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எப்போ அமையுதுன்னு பார்ப்போம். There are at least two possible explanation for this situation. இது உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ல இருக்கு. நீங்க கிளியரா போயிட்டு பார்க்கலாம். சோ நான் இது என்ன மாதிரியாக வரும்ன்றத உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். Narrowing of the cognitive field with increasing levels of motivation and anxiety associated with high levels of motivation. ஓகேயா? இப்ப ஃபர்ஸ்ட் கான்செப்ட நாங்க பார்ப்போம். இந்த narrowing of the cognitive, இந்த வேர்ட் எல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கா? அதனால புரியாத மாதிரி இருக்கா? சோ அத நீங்க அவ்வளவா யோசிக்க தேவையில்ல. இப்படி ஏதாவது ஒரு வேர்ட்ஸ்னால உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கிறது கஷ்டமா இருந்தா, அத அந்த வேர்ட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்னது அது? காக்னிட்டிவ்ன்றது ஒரு நாலேஜ் சார்ந்த ஒரு விஷயமோ, அல்லது என்ன சொல்றது? ஒரு ட்ரஸ்ட், அந்த மாதிரி ஒரு விஷயம். சோ அந்த காக்னிட்டிவ்ன்ற வேர்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரீட் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கும்போது அது என்னன்றது ஈஸியா தெரியும். சோ இப்ப பார்ப்போம். High level of motivation is accompanied by a narrowing of the cognitive field. சோ இது என்னத்த மென்ஷன் பண்ணுது? கொஞ்சம் இந்த கேப்ல நான் அடுத்த வேர்ட சொல்றதுக்கு இது என்னவா இருக்கும்ன்றத நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. 1 மினிட் தரேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைங்க. இப்ப நான் சொல்றதும் அதுவும் ஓகேயா இருக்கான்னு பாருங்க. ஓகேயா? ஏதாவது ஒரு கிளியரான விளக்கம் கிடைச்சுச்சா?
ஃபர்ஸ்டா இத வந்து நீங்க ரீட் பண்ற நேரம் கன்ஃப்யூஷனா கட்டாயம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம். A highly motivated person may attend only to those cues which he expects to be useful in the attainment of his goals. If the task or problem is a novel or difficult one, his intention, motivation may lead to him ignoring relevant information. So, ஒரு பர்சனை எடுப்போம். அந்த பர்சன் வந்து ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த ஒரு பர்ட்டிகுலர் கோலை மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேயா? ஒரு பர்சன் வந்து ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த மட்டும் ஒரு பர்ட்டிகுலர் கோலை மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேயா? சோ அவரு என்ன நடக்கிறாரு அங்க அவருக்கு என்ன நடக்குதுன்னா அவரு அந்த பர்ட்டிகுலர் விஷயத்துல வந்து ஹைலி மோட்டிவேட் ஆகி இருக்காரு. ஓகே, அதாவது நல்லா விளங்கிக்கோங்க. ஒரு பர்சன் இருக்காரு, அவர் ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்தையும் ஒரு கோலையும் மட்டும் வந்து வச்சு அதுல வந்து ஹைலி மோட்டிவேட் ஆகியிருக்காரு. இதுதான் என்னோட டார்கெட், நான் இதைத்தான் செய்ய போறேன்ட்டு சொல்லி அதுல வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் ஆகி இருக்காரு. ஆனா இப்போ அவருக்கு ஒரு டாஸ்க் வருது, ஒரு இஷ்யூ ஒண்ணு வருது, அது வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. சரியா? டிஃபிகல்ட்டா இருக்கு, கொஞ்சம் வேற மாதிரியா இருக்கு. சோ அப்ப அவருக்கான அந்த மோட்டிவேஷன் இங்க என்ன ஆகுது? அவருக்கான மோட்டிவேஷன் இங்க என்ன ஆகுது? அதாவது நாங்க ஒரு விஷயத்துல வந்து இதத்தான் செய்ய போறோம்னு ரொம்ப ஹைலி மோட்டிவேட் ஆகி இருக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து இன்னொரு விதமான அதுல இருந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு புதிய ஒரு விஷயம் வந்து குடுக்கப்படுதுன்னா, என்ன நடக்கும்னா, ஃபெடப் ஆகிருவோம். ஆட்டோமேட்டிக்கா ஃபெடப் ஆகிரும். இதனால என்ன நடக்கும்? அந்த மோட்டிவேஷன் வந்து இந்த புதிய வந்த அந்த டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம வந்து இக்னோர் பண்ணத்தான் மைண்ட் சொல்லும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா, என்ன மாதிரியான எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? அதாவது நடைமுறையில, பிராக்டிகல்ல என்ன மாதிரியான எக்ஸாம்பிள் எடுக்கலாம்னா, நாங்க ஒரு ஓகே. எக்ஸாம்ல எடுப்போம். இப்ப வந்து நான் கம்பெனிய நெக்ஸ்ட்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாங்க வந்து எக்ஸாம் எடுப்போம். எக்ஸாம்ல வந்து நீங்க பர்ட்டிகுலர் போர்ஷன் ஒரு பர்ட்டிகுலர் சாப்டருக்கு ஃபுல்லாவே ஒரு வேர்ட் கூட மிஸ் இல்லாம நீங்க வந்து பார்த்து, ரீட் பண்ணி, எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து, ப்ரிப்பேர் ஆகி போகும்போது, அங்க உங்களுக்கான மோட்டிவேஷன் வந்து ஹையா இருக்கும். நீங்க போனதுக்கு அப்புறம் எக்ஸாம் ஹால்க்குள்ள போனதுக்கு அப்புறம், உங்களுக்கு வார கொஸ்டினே டிஃபரெண்ட்டா இருந்தா, நீங்க அத இக்னோர் பண்ணுவீங்க. ஜஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம்னு கூட உங்களுக்கு மைண்ட் தோணாம போற அளவு ஒரு 10 மினிட்ஸ் வரை பிளாங்க் ஆகி நிப்பீங்க. அதுக்கு ரீசன் வந்து, நீங்க அந்த ஒரு பர்ட்டிகுலர் சாப்டர்ல மட்டும் ஓவரா மோட்டிவேட் ஆகி, அத வந்து உங்களுக்கான கோலா ஃபிக்ஸ் பண்ணி இருந்தது தான் ரீசன். அது நீங்க எல்லாமே காமனா எடுத்து, அந்த எல்லா போர்ஷனுக்குமே காமனான ஒரு மைண்ட் செட்டோட போயிருந்தீங்கன்னா, அங்க உங்களுக்கான அந்த ஒரு இக்னோரிங் மூவ்மெண்ட்டே வந்திருக்காது. So இங்க பார்ப்போம். The argument that a narrowing of the cognitive field represent the basis for the decrement in performance under very high motivation is further supported by Breach's observation that the chimpanzees who had been deprived of food for 48 hours concentrated so intensely
on the foot that they ignored other objects in the cage which could be used to solve the problem. இப்ப நீங்க இத ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்திருக்க இந்த வேர்ட்ஸ் காக்னேட்டிவ், நெரோவிங், டிக்ரிமெண்ட்னு சொல்லி அதாவது கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியான வேர்ட்ஸ் இருந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னு சொன்னா இத உங்களோட ஓன் இது வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தது ஸ்டடி மெட்டீரியல். ஸோ இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு சொன்னா ப்ராக்டிக்கல் லைஃப்ல வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருக்கிற ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதவே நீங்க வந்து ஒர்க் பிளேஸ்ல எடுத்து பாருங்க. ஒர்க் பிளேஸ்ல வந்து உங்களுக்கு பர்டிகுலர் ஒர்க் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்ப நான் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஐடி அசிஸ்டன்ட் நியூவா ரெக்ரூட் ஆகி வராரு. இப்ப அவருக்கு வந்து ஒரு எதுக்கு மோட்டிவேட் ஆகி வராருன்னு சொன்னா ஐடி. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அந்த மாதிரி மோட்டிவேட் ஆகி வராரு. அவருக்கு வந்து இப்ப சாஃப்ட்வேர்ஸ் அதுகள் வந்து ஹேண்டில் பண்ணணும்ன்றத வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியில சொல்றாங்க. ஸோ அவர் வந்து சாஃப்ட்வேர் சைட்ல வந்து ஃபுல்லா மோட்டிவேட் ஆகி ஃபுல்லா நாலேஜ் எடுத்துக்கிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வராரு. பட் ஃபர்ஸ்ட் டேயே வந்து அவரை கொண்டு போயிட்டு ஹார்ட்வேர் சம்பந்தமா அல்லது வந்து ஒரு என்ன சொல்றது ஆஃபீஸ் அவங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்ல வந்து ஒரு பிசி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேயே செய்ய விடுறாங்க. அப்படின்றப்போ அங்க என்ன நடக்கும்? அவர் எதுல ஹை மோட்டிவேட் ஆகி வந்தாரு? சாஃப்ட்வேர் சைட்ல ஹை மோட்டிவேட் ஆகி வந்தாரு. ஒரு ஸ்டாண்டர்டா அப்படி ஒரு இதா செய்யணும்னு வந்தவருக்கு ஃபர்ஸ்ட் டேயே கொண்டாந்து ரிப்பேர் பண்ண விடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டா என்ன நடக்கும்? அதை இக்னோர் பண்ணிட்டு ஐயோ ஏண்டா இந்த ஒர்க் வந்தோன்ற அளவுக்கு போறதுக்கான வாய்ப்பு என்ன நடக்கும்? கூட இருக்கும். சோ நாங்க ஒரு விஷயத்துல ஹைலி மோட்டிவேட்டடா இருக்கும்போது அதுவே இன்னொரு விஷயத்த பண்றதுக்கு நமக்கு தடங்கலா இருக்கும்ன்றதுதான் இந்த பேசிக் கான்செப்ட். அத நீங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த வேர்ட் எல்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயமாவே இருக்காது. இந்த வேர்ட வந்து நீங்க ஜஸ்ட் உங்க மைண்ட்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எழுதும் போது உங்களோட எக்ஸாம்பிள கொடுக்கும் போது இந்த வேர்டை ஆட் பண்ணுங்க. அவ்வளவுதான் இங்க விஷயம். ஓகேயா? நல்லா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு போவோம். anxiety. So இது என்ன மாதிரியா எஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். High levels of motivation to attain a goal tend to be associated with anxiety or some other strong emotional state, which in turn impairs performance. There is considerable evidence, both anecdotal and experimental, which suggested that anxiety in fact does impair performance. So 1 minute, guys. Sorry. Okay, so இப்ப இந்த விஷயம் என்னன்னு நாங்க பார்ப்போம். Study material examples first பார்ப்போம். On the anecdotal side are the stories about the student who was so frightened by the prospects of failing an examination that his mind went blank, or the actor
who on the opening night forgot the lines that he knew so well during rehearsal. In experiments, it has been shown that when individuals are placed in a stressful situation that creates anxiety, the performance tends to be lower than when the situation is non-stressful. ஸோ இங்க மெயின் விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற ஆங்ஸைட்டினா என்னது? அதுதான் இல்லையா? ஸோ நாங்க கொஞ்சம் வந்து பயந்த மாதிரி, கன்ஃப்யூஸ்ட் ஆன மாதிரி சில சமயம் வந்து இருப்போம். நல்லா தெரிஞ்ச விஷயம்னாலுமே, நல்லா தெரிஞ்ச விஷயத்த வந்து நாங்க மோட்டிவேட் ஆகி இருக்கும் பொழுது, அ அதுக்கு என்ன நடக்கும்? நாங்க வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணிறணும். நான் வந்து இது நல்லா செய்வேன். நல்லா படிச்சிருக்கேன். பெர்ஃபார்ம் பண்ணலாட்டி வந்து என்ன நடக்கும்? அ ஒண்ணுமே இல்லாம போயிருமே! ஆனா பட் வந்து அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் நல்ல ஒரு ஸ்டடி சைட் பார்த்தா வந்து இப்ப நான் ஸ்டூடண்ட்ட சொல்றேன். ஸ்டடீஸ் வைஸ் பார்த்தா வந்து நல்லா ஃபர்ஸ்ட் கிரேட்ல பாஸ் பண்ற அளவு அவருக்கு நாலேட்ஜ் இருக்கு. நல்லா எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. பட் அவருக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஒரு ஏக்கம் மாதிரி இருந்துட்டே இருக்கும். சரியா செஞ்சிரணும். அந்த டைம்ல எதுவும் ஆயிருச்சுன்னா என்ன பண்றது? அந்த டைம்ல ஃபீவர் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஏக்கமா இருக்கும். ஸோ, அப்ப அத செஞ்சிரணுன்ற ஒரு சேட்னஸ் ஒண்ணு வரும் மைண்டுக்குள்ள. ஸோ, இந்த மாதிரி இருக்கக்குள்ள வந்து என்ன நடக்கும்? ஏன் இது நடக்குதுன்னு சொன்னா, ஹை மோட்டிவேஷனா ஆகியிருப்போம். நாங்க வந்து இத செய்வோன்ட்டு ஹை மோட்டிவேட் ஆகி நாங்க அதுக்கான விஷயத்த செஞ்சுட்டே இருந்து, கடைசியா ஐய்யயோ! இத சரியா செஞ்சிரலாட்டி என்ன நடக்குன்ற ஒரு விஷயம் வரும்போது, அந்த இடத்துல அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா லோ ஆகும். ஏன்னா யோசிக்கிறதுலயும், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுறதுலயுமே தான் அங்க டைம் போயிருமே. அப்புறம் எப்படி நாங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? அதே மாதிரி தான் இதுல வந்து சொல்லியிருக்க ஒரு ஆக்டரும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. நல்லா மோட்டிவேட் ஆகியிருக்காரு. பட் அந்த ரிஹர்சல்ல வந்து அ அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட்டா வந்து அவரோட ஆக்டிங்க வந்து ஏற்கனவே செஞ்சிருந்தாலும், நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டா அவரு வந்து ஒரு நியூ கான்செப்ட்க்கு போகும்போது, இப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாலேயே வந்து அத அவருக்கு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான் இப்ப நாங்க ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்து பார்ப்போம். ஒரு லோ லெவல் அல்லது எம்ப்ளாயீஸ் வந்து குறைவா இருக்கிற ஒரு ஸ்மால் கம்பெனிய எடுத்து பார்ப்போம். அங்க வந்து ஒருத்தர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே லாங்குவேஜ் இஷ்யூஸ் இல்ல. எல்லாமே வந்து அந்த ஃபெமிலியரான மாதிரி இருக்காங்க. ஸோ பெர்ஃபார்ம் பண்றதுல அவ்வளோ பெருசா வந்து இஷ்யூஸ் வந்ததில்ல. பட் அவரு நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கக்கூடிய ஒருத்தர். எக்ஸாம்பிள்க்கு வந்து நாங்க எடுப்போம். அ சேல்ஸ் மேனேஜர எடுப்போம். சேல்ஸ் மேனேஜர் அவரு வந்து ஸ்மால் ஒரு கம்பெனில வொர்க் பண்றாரு. ஸோ இருக்க கலீக்ஸும் சரி, அவருக்கான சபார்டினேட்ஸும் சரி, எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்றாங்க. ஸோ இவருக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்ல டேலண்டான ஒருத்தர் நல்லாவே குடுத்துட்டு இருக்காரு. சரியா? அந்த விஷயத்துல அவரு வந்து அந்த சைட்ல ரொம்ப மோட்டிவேட் ஆகி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மோட்டிவேட் ஆகி அ ஓகே நாங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றோம். நாங்க வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து நல்லா அ என்ன விட ஒரு வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இல்லன்ற அளவு மோட்டிவேட்டோட ஒருத்தர் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போறாரு. ஆ அது வந்து ஒரு ப்ராடான ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அங்க அவரு போகும்போது அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதே லெவலான பெர்ஃபார்மன்ஸ இங்கேயும் காட்டிறணும். ஆ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போகும்போது, அங்க வந்து நிறைய ஒரு கிரவுட ஒரு பார்க்குற நேரத்துல வந்து தடுமாறி, அந்த ஆங்ஸைட்டின்ற ஒரு விஷயம் வரும்போது, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா லோ ஆகும். இதுதான் இங்க இருக்க இந்த விஷயம். மோட்டிவேஷன் வந்து
ஹை மோட்டிவேஷன் வந்து 2 கான்செப்ட் மூலமா வந்து லோ ஆகுது. ஒண்ணு என்னது? narrowing of the cognitive field with increasing level of motivation. இன்னொன்னு anxiety associated with high level of motivation. Narrowing of the cognitive anxiety associated with high level of motivation வந்து தான் வந்து 2 situations. ஸோ இந்த 2 situations வந்து நான் சொன்ன எக்ஸாம்பிள் மட்டும் இல்லாம நீங்களே கூட ப்ராக்டிக்கலா நிறைய எக்ஸாம்பிள்ஸை கிரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் வைட் எக்ஸாம்பிள்ஸ் கூட இருக்கும். நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, நியூஸ் பார்த்தீங்கன்னாவே வந்து அத நியூஸ்ல சொல்லும்போது மோட்டிவேஷன் அந்த மென்ஷன் பண்ணிலாம் சொல்ல மாட்டாங்க. பட் வந்து நீங்க அத வந்து எடுக்கலாம். இந்த இந்த பாயிண்ட்ட வச்சு நீங்க வந்து நியூஸ் பார்க்கும்போது, அல்லது கூகுள் பண்ணும்போதோ, நிறைய ரீட் பண்ணும்போதோ, அதுக்குள்ள இருந்து பாயிண்ட்ஸ நீங்க எடுக்கலாம். விளங்குச்சா? இதுல பார்ப்போம். Pianist may find it difficult to play when his hands are shaking and his heart is pounding, and the actor may find his mouth so dry that he is incapable of delivering his lines. The disruption in performance resulting from anxiety seems to be greater for relatively difficult tasks. இப்ப இததான் வந்து நானும் உங்களுக்கு வேற வேற எக்ஸ்பிளனேஷன் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதையும் நீங்க ரீட் பண்ணுங்க, கிளியரா புரியும். நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படி. ஓகேயா? ஸோ இங்க பார்ப்போம். போத் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் த நான் இந்த இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணது வந்து உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல உள்ளது தான். சிலவங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ண கஷ்டமா இருக்கும்ன்றதுக்காக பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ நோட் பண்ணிக்கோங்க. கட்டாயமா அத நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுல குடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் புரியுற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான். பட் அது சிலவங்களுக்கு புரிஞ்சு கொள்றது கஷ்டமா இருக்கும். அது எனக்கு நல்லா தெரியும். எல்லாருக்கும் எல்லாமே வந்து குயிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இருந்து உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ வெளியே எடுங்க. ஒர்க் பண்றவங்களா இருந்தா அவங்க ஒர்க் பிளேஸ் அவங்க கம்பெனி நேமையே மென்ஷன் பண்ணலாம் எக்ஸாம்பிள். அது ஒரு தப்புமே இல்ல. சோ அந்த எக்ஸாம்பிள்ஸே நீங்க குடுத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? நீங்க சரியான ஒரு இன்புட் குடுக்குறீங்க, சரியான டீடைல்ஸ் குடுக்குறீங்க. உங்க கம்பெனி நேம குடுக்குறீங்க, கம்பெனி டிபார்ட்மெண்ட்ட குடுக்குறீங்க, என்ன டெசிக்னேஷன்ல உள்ளவங்க வந்து இந்த மாதிரியான ஆங்ஸைட்டிக்கோ அல்லது இந்த காக்னிட்டிவ் சிச்சுவேஷனுக்கோ உள்ளாகுறாங்கன்றத குடுக்குறீங்க. சோ அது என்னது அது? அது வந்து ரியல் எக்ஸாம்பிள் அது. சோ அப்ப அதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன நடக்கும்? மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஓகேயா? இப்ப இதுல குடுத்தத நீங்க அப்படியே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாவே தெரியும். அது வந்து ஸ்டடி மெட்டீரியல் உள்ளது. ஸ்டடி மெட்டீரியல்ல உள்ளதும் நீங்க இன்க்ளூட் பண்ணுங்க. அது ஒரு 2 மாதிரி பண்ணுங்க. ஒரு 5, 6 இருந்தா 2 மாதிரி இன்க்ளூட் பண்ணுங்க. பட் பிராக்டிகலா ரியல் எக்ஸாம்பிளும் ஒரு 2 இன்க்ளூட் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க யோசிச்சு உங்க கம்பெனில உள்ளதே 2 இன்க்ளூட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நியூஸோ, கூகுளோ பார்த்து அதுல இருந்தத வந்து எடுங்க. பட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் விஷயம்ன்றத சொல்லி இன்க்ளூட் பண்ணுங்க. விளங்குச்சா? சோ இது இன்னொரு விதமான கொஸ்டின். இப்ப இதுல வந்து நான் உங்களுக்கு கூகுள்ல உள்ள எக்ஸாம்பிள் ஒண்ணு எடுத்து போட்டிருக்கேன். சோ இத நான் எதுக்கு போட்டேன்னு சொன்னா, இந்த கொஸ்டினை நீங்க விளங்கி கொள்றதுக்காக போட்டிருக்கேன். இதுல 2 உங்களுக்கு இன்னொரு சப்ஜெக்டும் இருக்கு, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். அதுலயும் இந்த மாதிரி கொஸ்டின் வரும், இதுலயும் இந்த மாதிரி கொஸ்டின் வரும். உங்களுக்கு அதை சேர்த்து சொல்றதுக்கான ரீசன் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு. ஏன்னா இப்ப ட்ரைனிங்ல வந்து ஸ்ரீலங்கா வைஸ் எடுத்துட்டா நிறைய கம்பெனிஸ் அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து தயங்குறாங்க. ஏன்னா அது வேஸ்ட் ஆஃப் மணின்னு நினைக்கிறாங்க. சோ அது நிறைய கம்பெனிஸ்ல ஸ்ரீலங்கால நடக்கிறது இல்ல. அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு நீங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ கொடுத்து சரியா சொல்லணும். இப்படி வந்து சரியான ஒரு
ட்ரைனிங் வந்து எல்லாரும் ப்ரொவைட் பண்றதுக்குள்ள ரீசன் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணுமா ட்ரைனிங்காகன்றது வந்து எல்லாரும் ஹெசிடேட் ஆகுறாங்க. அத வந்து நான் அந்த கிளாஸ் எடுத்தேன்னு சொன்னா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இந்த கேஸ் வந்து do you think motivational theories can be successfully applied to understand employees motivation in Sri Lankan organization ன்னு கேட்டா எஸ். எல்லா ஆர்கனைசேஷன்லயும் மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அந்த தியரிஸ வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அத வந்து சரியா அப்ளை பண்றாங்களா இல்லையான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த மானிட்டரி நான் மானிட்டரி ரிவார்ட்ஸ்ன்றது எல்லா ஆர்கனைசேஷன்லயுமே ஈவன் ஸ்மால் ஆர்கனைசேஷன்லயுமே இருக்கு. அது இல்லாட்டி யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு பிராக்டிக்கலான விஷயம். சோ இத நீங்க சொல்லும் போது எஸ்ன்னு சொல்லி பிராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா வந்து உங்க கம்பெனியே கொடுக்கலாம். ஏன்னா உங்க கம்பெனி நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு பிராக்டிகலாவே தெரிஞ்சிருக்கும். பிராக்டிகலாவே நீங்க அந்த ரிவார்ட்ஸ வந்து எடுத்தும் இருப்பீங்க. சோ இது வந்து நீங்க சொல்லலாம் எஸ்ன்னு சொல்லிட்டு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Even the companies which are not concentrate on the training process focus on motivational theories. So இத நான் இப்ப சொன்னேன். Most of the employee motivation practices in Sri Lanka have focused on providing intrinsic and extrinsic rewards for their employees. So இந்த intrinsic rewards, extrinsic rewardsன்றது உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்லயே இருக்கு. நாங்க அத வந்து தனியா ஒரு சப்ஜெக்டா எடுத்து சொல்றேன். இப்ப வந்து நான் இந்த கொஸ்டினை வந்து மென்ஷன் பண்றணும்ன்றதுக்காக இப்படி ஆன்சர் பண்ணலான்றதுக்காக இதுல உங்களுக்கு மென்ஷன் பண்ணி இருக்கேன் ஒரு அடிஷ்னலா ஒரு கொஸ்டின். சோ இதோட ஃபுல் டீடைல்ஸையும் வந்து நாங்க இன்னொரு தனி செஷன்ல பார்ப்போம், கிளியரா பார்ப்போம். ஏன்னா டு பி ஃப்ராங்க் ஒரே செஷன்ல ஒரே ஹவர்ல எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு இன்புட் கொடுக்க இயலாது. அது இன்புட் ஆகாதுன்றது தெரியும். எல்லாத்தோட மைண்ட்ல பிரெயின் கெப்பாசிட்டியும் அவ்வளவு இல்லைன்றதும் தெரியும். ஸோ most is okay. Many organizations have human related problems, highlighting the need of a motivational mechanism. The problem is how far these theories can be used in changing situations. Yes, motivational theories use பண்றாங்க, பட் அந்த யூஸ் பண்றதுனால என்ன நடக்குது? ஆக்சுவலி அது வந்து சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுதா இல்ல வேஸ்டா போய்கிட்டு இருக்கா? மோட்டிவேட் பண்றதுனால நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களா இல்ல அந்த மோட்டிவேஷன் எடுத்துட்டு அப்படியே தான் இருக்காங்களா? அது வேற விஷயம். பட் இந்த தியரிஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அது சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்றாங்களான்னு கேட்டா எஸ். கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்றனால தான் கம்பெனி ரன் ஆகுது லொஸ் ஆகாம. பட் ஸ்டில் நாங்க வந்து அத கரெக்டான எக்ஸாம்பிள்ஸோட கொடுக்கணும். ஓகேயா? இப்ப நாங்க வந்து ஒரு கம்பெனி எடுத்தா அங்க வந்து 100%ல ஒரு 70% சரி சக்சஸ்ஃபுல்லா ஆகுறதுனால தான் கம்பெனிஸ் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ஒரு 30% வந்து அவங்களுக்கு இந்த ரிவார்டுக்கான தேவை இல்லாம கூட இருக்கலாம். சும்மா டைம் பாஸுக்காக ஒர்க் பண்ண வரவங்களா கூட இருக்கலாம். பட் ட்ரைனிங்ன்றது வேற விஷயம். அது வந்து கம்பெனியால இப்ப இப்படிதான் டக்குன்னு குயிக்கா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியாதவங்களுக்கு ட்ரைனிங்ன்றது அவசியம். சோ அது வந்து கட்டாயம் இருக்கணும். அது வேற பார்ட். பட் நான் இதை கனெக்ட் பண்ணி சொல்றதுக்கு ரீசன் புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க அதுக்கான நாலேஜ எடுத்துக்கொள்ளணும்ன்றதுக்காக. ஓகேயா? As such, most of the motivational theories are not applicable to the all circumstances. So எல்லா மோட்டிவேஷன் தியரியும் எல்லா இதுக்குமே வந்து ஆப்டா சூட் ஆகாது. சரி, நாங்க வந்து பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு வெப்சைட்ல கிடைக்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் இதை வந்து எக்ஸாம்பிளா சொல்ல எடுத்தது வந்து என்ன மாதிரி நீங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் ஈஸியான்றதுக்காக. சோ அடுத்த ஒரு செஷன்ல வந்து இத மெயின் சப்ஜெக்டா தனியா பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா
அப்படியும் நாங்க செய்யலாம். ஓகே. இது வந்து 1988ல ஹெலாங்கான்ற ஒரு குரூப் வந்து கமெண்ட்ஸ் ஆனது ஹெஹலியபடையில. இது 2 சிப்லிங்ஸ், அதாவது இவங்க கபில டி சில்வா, மிஸ்டர் ஹேன டி சில்வாவால வந்து கமெண்ட்ஸ் பண்ணப்பட்டது. இப்ப நீங்க உங்களுக்கு கேள்வி கொஸ்டின் வரும்போது, ஒரு கம்பெனி எடுக்குறீங்கன்னா, இந்த மாதிரி தான் வந்து இன்ட்ரோ ஒண்ணு குடுக்கணும். அதாவது இந்த கம்பெனி எப்ப வந்து உருவாக்கப்பட்டது, யாருனால உருவாக்கப்பட்டது, என்ன கம்பெனின்றத குடுக்கணும். இப்ப பார்ப்போம். இவங்க என்ன மோட்டிவேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ், தியரீஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்ப இங்க எத்தன வொர்க் ஃபோர்ஸ் இருக்குது. ஆ என்ன மாதிரியான ப்ரோகிராம்ஸ் கண்டக்ட் பண்றாங்கன்றத வந்து நீங்க இத ரீட் பண்ணி ஐடியாஸ் எடுங்க. ஸோ இவங்க வந்து மானிட்டரி ரிவார்ட், நான் மானிட்டரி ரிவார்ட் 2மே வந்து இன்க்ளூட் பண்றாங்க. மானிட்டரி ரிவார்ட்ஸ்ன்றது வந்து எல்லா கம்பெனிலயும் வந்து மோஸ்ட்லி இருக்குது. சேலரி அபவ் த மார்க்கெட் லெவல். ஸோ மார்க்கெட் லெவலுக்கும் மேலான ஒரு சேலரி வந்து குடுக்குறாங்கன்னு சொன்னா, யாரு தான் அந்த கம்பெனிய விட்டு போவா? அந்த கம்பெனியும் ஸ்ரீலங்கால தானே இருக்கு. ஸோ ஸ்ரீலங்கால இது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்லையா? இருக்கு. நெறைய கம்பெனிஸ்ல இப்ப ஸ்ரீலங்கால இருக்கு. ஸோ நாங்க வந்து இத எஸ்ன்னு சொல்றது வந்து ஆப்ட்டா இருக்கும். ஓகேயா? பெர்ஃபார்மன்ஸ் அலவன்ஸ்ன்றதும் மார்க்கெட்டிங் டிபார்ட்மென்ட்க்கு இது கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அலவன்ஸ்ன்றது. அண்ட் டேட்டா என்ட்ரி சைட்லயும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. கால் சென்டர்ஸ்லயுமே கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் அலவன்ஸ். ஓவர் டைம் செஞ்சு கூட பெர்ஃபார்மன்ஸ் அலவன்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் அலவன்ஸ்ன்றதும் ஃபேக்டரி சைட்ல அதிகமா இந்த அட்டெண்டன்ஸ் அலவன்ஸ் இருக்கு. எம்ப்ளாயீஸ்க்கு அட்டெண்டன்ஸ மோட்டிவேட் பண்ண. ஏன்னா ஃபேக்டரி சைட்ல வந்து இப்ப நாங்க சொல்லுவோமே ஃபுட் மேனுஃபேக்சரிங்ன்னு சொல்லி ஒரு எம்ப்ளாயி வரலாட்டியும் என்ன நடக்கும்? ஈவன் மெஷினரியா இருந்தாலும் அந்த மெஷின ஆப்பரேட் பண்றதுக்கு எம்ப்ளாயி வேணாமா? ஒரு மெஷின் வந்து இஷ்யூ ஆகி நின்றா கூட, அங்க வொர்க் பண்ண ஒருத்தர் இல்லன்னா கூட இஷ்யூ ஆகிரும். ஸோ அட்டெண்டன்ஸ் அலவன்ஸ் குடுத்தா என்ன நடக்கும்னு சொன்னா, அவங்க அந்த அட்டெண்டன்ஸ் அலவன்ஸ்க்காகவே வருவாங்க. டெய்லி வருவாங்க. ஒரு தடுக்க முடியாத ரீசனுக்காக மட்டுமே லீவ் எடுக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் வரும். மத்தபடி அவங்க வருவாங்க. இன்சென்டிவ் அண்ட் போனஸ்ன்றது இப்ப எல்லா கம்பெனிஸ்லயும் அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் சரி இந்த போனஸும், இன்சென்டிவ்ஸும் குடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து நாங்க இல்லன்னு சொல்ல முடியாது. இன்சென்டிவ்ஸ்ன்றது மந்த்லியே குடுக்குறாங்க. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வைஸா இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரி ஃபேக்டரி சைட்ல உள்ள ஆ எம்ப்ளாயீஸா இருக்கட்டும், இன்சென்டிவ்ஸ்ன்றது மந்த்லி கூட குடுக்குறாங்க. ஸோ லாயாலிட்டி கார்ட் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ், கிஃப்ட்ஸ்ன்றது வந்து எல்லா கம்பெனிஸ்லயுமே இருக்கு. இன்சூரன்ஸ் இல்லாம இருந்தாலுமே இன்சூரன்ஸ் கம்பெனிஸால கிராப் பண்ணி சான்ஸ் குடுத்து ஒவ்வொரு ஆஃபர்ஸ் குடுத்து எடுக்குறாங்க இப்ப. ஸோ அதுவும் இருக்கு. கிஃப்ட்ஸும் பர்த்டேஸ்க்கு வந்து எல்லா எம்ப்ளாயீஸையும் மோட்டிவேட் பண்றதுக்காக கம்பெனியாலேயே குடுக்குறாங்க. அண்ட் யூனிஃபார்ம் வந்து ஒவ்வொரு வீக்கெண்ட், அதாவது ஃப்ரைடேஸ் அல்லது சாட்டர்டே ஒர்க் பண்ற கம்பெனி சாட்டர்டேஸா இருந்தாலும் ஒரு யூனிஃபார்ம் மாதிரியும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ டிஸ்கவுண்ட்ஸ்ன்றதும் வந்து இப்ப வந்து அதே கம்பெனில ஒர்க் பண்றாங்க ஃபுட் மேனுஃபேக்சரிங்னா, அந்த அல்லது ஸ்லிப்பர் மேனுஃபேக்சரிங்ன்னு சொன்னா, அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து உங்க கம்பெனிலயே வாங்கும்போது டிஸ்கவுண்ட் ஒண்ணு குடுப்பாங்க. ஓகேயா? இப்ப நாங்க இதெல்லாம் கிளியரா பார்த்தோம். உங்களுக்கு இது மூலமா 3 கொஸ்டின்ஸ் நாங்க பார்த்திருக்கோம். இந்த 3 கொஸ்டினுமே வந்து அடிக்கடி வாரத்துக்கான பாசிபிலிட்டீஸ் கூட இருக்க கொஸ்டின்ஸ் தான் நாங்க பார்த்தோம். ஸோ இதுல வந்து நீங்க கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்தீங்கனாலே வந்து 50%க்கு மேல ஸ்கோர் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து நாங்க பிளாக் 1 செஷன் 9 வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வந்து ஜாப் டிசைன் அண்ட் ஜாப் மோட்டிவேஷன். இது என்ன மாதிரியா வொர்க் ஆகுது? இதுல தான் இந்த எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் இன்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸும் இருக்கு. ஸோ இதுல வந்து இருக்கிற இந்த
JCM ஜாப் கேரக்டரிஸ்டிக் மாடல் இதுவும் வந்து அடிக்கடி ஷார்ட் நோட்ஸ்ல எல்லாம் வர ஒரு கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நாங்க அடுத்த செஷன்ல வந்து கிளியரா பார்ப்போம். அதுக்கு நீங்க இந்த செஷன் 9 வந்து பிளாக் 1ல இருக்கு. கொஞ்சம் ரீட் சரி பண்ணுங்க. ரீட் பண்ணி கொஞ்சம் ஐடியா எடுக்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றதும் உங்களுக்கு ஈஸியா விளங்கும். அவ்வளோ கஷ்டமான ஒரு லெசன் இல்ல இது. ஸோ இத வந்து நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்க இத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுல தான் அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஷார்ட் நோட்ஸுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு இந்த JCM எல்லாம். ஸோ ஓகே, இதோட நான் இந்த செஷனை கம்ப்ளீட் பண்றேன். அடுத்த செஷன் கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு போடுறேன்.